வருமான அப்படியே உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம் அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. பரம்பரடா நீ. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சண்டே நடந்துச்சு பாருங்க 2 மேட்ச், அதை பற்றின ரிவ்யூ தான். ஆர்சிபியும் அடிக்கிறான், குஜராத்தும் அடிக்கிறான், குஜலி முஸ்து செய்ய பார்க்கிறான். ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி திரு சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பதவி ஏற்றிருக்காருல விஜய், அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். சி ஜோசப் விஜய் எனும் நான் முதல்வர் பொறுப்பு வந்தாச்சு, வேலையும் ஆரம்பிச்சாச்சு. இந்த 5 வருஷத்தை சிறப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஐபிஎல்லே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த 4 நாளாக எல்லாருமே டன் 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 சொல்லிட்டு நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு இந்த எலெக்ஷன் நியூஸு. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இந்த அரசியல் நியூஸ்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் தானே பதவி ஏற்றிருக்காரு. சின்ன தப்பு நடந்தாலும் பெருசாக சொல்லுவாங்க, பெரிய நல்லதாக நடந்தாலும் சின்னதாக சொல்லுவாங்க. மாற்றி மாற்றி எப்படி பார்த்தாலும் இந்த 5 வருஷத்துக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாம தான் போக போகுது பாருங்களேன். இந்த 5 பேர் என்னை எங்க கொண்டு போறானு மட்டும் தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஐபிஎல் ரிவெஞ்ச் வீக் ஸ்டார்ட் ஆகி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்சும் சும்மா ஃபயரா இருக்கு. எல்லாம் ஓகே இல்ல, உள்ள நெருப்பமா இருக்குண்ணா. மாத்துக்கட்டில் பழி தீர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமும் பயங்கரமாக செயல்படுத்தும். ஒவ்வொரு மேட்சும் சும்மா அனலா தக 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 தகன்னு எரியுதுங்க. அவனை உயிரோட சாம்பல் ஆக்கிறதுக்கு இந்த சிதை மேல படுக்க வைக்கிறேன். அந்த வரிசையில் எல்எஸ்ஜிக்கு சிஎஸ்கேவுக்கும் 3:30 மணிக்கு ஒரு மேட்ச் ஆரம்பிச்சிச்சிங்க. வேற லெவல் மேட்ச். ஒரு பக்கம் விஜய் சிஎம் ஆயிட்டாரு, இன்னொரு பக்கம் 3:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மேட்ச். ஓகே, இந்த மேட்சை மட்டும் வின் பண்ணிட்டாக்கா ஒரே நாளில் டபுள் ட்ரீட்டா அற்புதமாக இருக்குண்டான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நினச்ச மாதிரியே டபுள் ட்ரீட்டு கொடுத்தாங்க. வாங்க மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே விளாவரியாக பார்த்துருவோம். பாடி தொலையும். டாஸை போட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸு டாஸை வின் பண்ணிச்சு. வின் பண்ண உடனே நாங்கள் பேட்டிங் எடுக்கல, நாங்கள் பவுலிங் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அதே டெம்ப்ளேட் தான் சொன்னாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யார் உள்ளே வராங்கன்னு பார்த்தாக்கா மார்ஸ் இங்கிலீஷு வராங்க. இந்த இங்கிலீஷ் பையன் என்ன கோவத்தில் இருந்தானே தெரில. இத்தனை மேட்சாக எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, அப்படியே ஒரு மேட்ச் கொடுத்தாலும் இன்னொரு மேட்ச் உட்கார வச்சுறீங்களா, இன்னைக்கு பாடுறாங்க அடியன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்த ஃபர்ஸ்ட் பந்துலேருந்து அவுட் ஆர் வரைக்கும் போட்டு பொல பொலந்து எடுக்கிறேன். வர்றேன், திரும்ப வர்றேன். ஏதோ அம்பி மாதிரி சுற்றி இருந்த இங்கிலீஷ் திடுக்குன்னு உடம்புல ஏதோ அன்னியன் பூந்துட்டான் போல. மனுஷன் சுத்தி 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 அடிக்கிறாப்புல. இதுக்கிடையில் மார்ஸுக்கும் பூரானுக்கும் ஒன்றும் பெருசாக எடுபட்டு வரல. மார்ஸ் ஒரு 10 ரன், பூரான் ஒரு ரன் அடிச்சுட்டு சரி ஓகே நாங்கள் கிளம்பிக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாதிரி வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இங்கிலீஷ் நிறுத்தவே இல்லை. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு, ஏன் இந்த மாதிரி விளையாடுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரு கூட ஜோடி சேர உள்ள வராரு ரிஷா பந்து இங்கிலீஷும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு பரட்டு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவே பார்க்க ஆரம்பித்தேன். பண்ட்டுக்கு இங்கிலீஷுக்கு சரியாக பார்ட்னர்ஷிப் ஒத்து வரல. அட போயா, என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷு 85 ரன் அடித்து அவுட் ஆகிட்டானுங்க. மனுஷன் 287 ஸ்ட்ரைக் ரேட்டில் பொழந்துட்டு தான் அவுட் ஆனாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷா பண்ட்டு, மேக்ரம், ரகுவன்ஷி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பெருசாக ஜொலிக்கல. போனாங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் சரட்டுன்னு போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷபாக்ஸ் அகமது, இந்த மனுஷன் என்ன பெருசாக அடிக்க போகிறாரு, இந்த மனுஷெல்லாம் அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவரு உங்குக்கு போட்டு பொல அந்த மனுஷனும் பொழந்து எடுக்கிறாரு. அந்த மனுஷன் ஒரு பரட்டி ஒரு 43 ரன் அடிக்கிறாரு. சரி ஓகே, ஸ்கோர் கம்மியாக தான் வந்திருக்கும், பட்டு விக்கெட்லாம் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கோரை எட்டி பார்த்தாக்கா 203 அடிச்சிட்டாங்க. என்னடா இது சிஎஸ்கேவுக்கு வந்த கொடுமை, 2018 190க்கு மேலே சேஸ் பண்ணதே இல்லையே, இப்போ 203 டார்கெட்டை கொடுத்துக்கிறாங்களே, எப்படி சேஸ் பண்ணுவாங்க, சிஎம் ஆயிட்டாரு, சிஎஸ்கே வின் பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்தமே, இப்போ எப்படா வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்டிங்கை பார்க்க ஆரம்பித்தேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு
உங்களுக்கே தெரியும் அந்த 2 பேர் தான் வந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு அற்புதமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. நம்ம சாம்சன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாப்புல 2 6 3 4 அடிச்சு 28 ரன் ஸ்ட்ரைக் ரேட் 200 ஆடினாரு. ஓகே இந்த மேட்ச் ஒரு 100 கன்ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சோம் பாருங்க. திடீர்னு அந்த மனுஷன் டப்புன்னு அவுட் ஆயிட்டான். என்னையா இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள வராருங்க ஒரு மனுஷன். யாருன்னு பார்த்தா உருவில் பட்டேல். இந்த மனுஷன் பெருசா என்ன பண்ணிட போறாரு, வருவாரு 2 6 3 6 அடிப்பாரு, டப்புன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவாருன்னு தான் சொல்லிட்டு பார்த்தேங்க. ஆனால் இந்த மேட்ச் ஒரு ஆட்டம் ஆடினாரு பாருங்க. ஐயோ அதான் மாதிரி ஆட்டம். நம்ம உருவில் அடிக்கிற பந்து பூரா 6 தான் போகுது. 6 எப்பயாச்சும் தெரியாம பேட்டு ஓரத்தில் பட்டா தான் போரே போகுது. மற்றபடி 12 பால்லே 50 போட வேண்டியது மனுஷன் மிஸ் பண்ணிட்டாரு. 12 பால்ல மட்டும் 50 போட்டிருந்தா மிகப்பெரிய ஹிஸ்டரியா மாறி இருக்க மிஸ் பண்ணிட்டாரு. அதனால 13 பாலுக்கு 50 போட்டு நம்ம ஜேஸ்வாலும் இவரும் ஒரே ரேட்டிங்கில் வந்துட்டாங்க. 2 பேரும் 13 பாலுக்கு 50 அடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அந்த மாதிரி அடி நம்ம உருவிலும் ருத்துராஜி விளையாடாங்க பாருங்க. 9 ஓவருக்கு 126. எப்பா இப்போ தாண்டா மற்ற மேட்செல்லாம் பார்க்குற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சையும் பார்க்குறோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 9 ஓவருக்கு 65 70 80 இதை தாண்டி போவாதில்ல. ஆனால் இந்த மேட்ச்சில் காட்டினாங்க பாருங்க ஒரு அதிரடி. இந்த மாதிரி தான் ஆடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பஞ்சாப் கிங்ஸ், ஹைதராபாத், மும்பை, பெங்களூரு இவங்க மட்டும்தான் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. எப்போ தாண்டா சென்னை அடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் பாருங்க. இந்த மேட்ச்சில் அந்த மாதிரி அடி. நம்ம உருவில் ஓகே ஃபாஸ்டர் 50 சமன் பண்ணிட்டாரு. அடுத்தது ஃபாஸ்டர் 100க்கு தாண்டா மனுஷன் போக போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பார்த்துருந்தோம் பாருங்க. திடீர்னு அந்த மனுஷன் அவுட் ஆகிட்டாரு. மூளையில மிஸ் ஆகி போச்சாடா 100ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க. சரி ஓகே 9 ஓவருக்கு 126 வந்து போச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அதிரடியை கூட்டினாலே மேட்ச் ஒரு 16 ஓவரில் 17 ஓவரில் முடிச்சிருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் உள்ளே வராருங்க கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மாவும் ருத்துராஜ் கேக் போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு அற்புதமான டெஸ்ட் கிரிக்கெட்டு சிங்கிளாக தட்டுறாங்க. ஐயா எப்போ தான் அடிப்பின்னு பார்த்தாக்கா 30 பாலுக்கு ஒரு போர் கிடையாது, ஒரு பவுண்டரி கிடையாது. எல்லாமே சிங்கிளாகவே போயிட்டுருக்காங்க. என்னடா இது ஈஸியாக முடிய வேண்டிய மேட்சை எப்படி தான் சுற்றின்னு போகிறாங்க, சீக்கிரம் அடித்து முடிங்களான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம ஒரு ருத்துராஜ் அவுட்டு. சாரி ஓகே ருத்துராஜ் போயிட்டாரு. இதுக்கப்புறம் வரார் சம்மா பாகுபலி மாதிரி நம்ம பிராவிசி. ஓகே பிராவிசி கார்த்திக் சர்மா 2 பேரும் அடிச்சு பிரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சா நல்லா பிரிச்சாங்க. கார்த்திக் சர்மாவும் பிராவிஸும் அவங்க பங்குக்கு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி பிராவிஸ் அவுட் ஆனார். சரி ஓகே சிவம் தூபே முடிஞ்சு போச்சுரா. டெஸ்ட் மேட்ச் இன்னும் கண்டினியூ தான் சொல்லிட்டு பார்த்தோம் பாருங்க. அந்த கேப்பில் உடனே கார்த்திக் சர்மாவும் அவுட்டு. மனுஷனுக்கு ப்ரெஷர் ஆகி போச்சு. என்னையா இது மேட்ச் ஈஸியாக முடிய வேண்டிய மேட்ச், ஏன் இப்படி ஈத்துன்னு போகிறீங்க, டட்டு புட்டுன்னு அடித்து முடிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அப்போ உள்ளார் வராருங்க பிரசாந்த் வீர். ஒரு பக்கம் பிரசாந்த் வீர், இன்னொரு பக்கம் சிவம் தூபே. 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு நவுத்துவாங்கன்னு பார்த்தா நவுத்துறாங்க. சிங்களா. ஐயோ என்னடா இது சிஎஸ்கேவுக்கு வந்த சோதனை. நம்ம உருவில் பட்டேல் அடித்த வேகத்துக்கு 16 ஓவருக்குலாம் மேட்சே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. பார்த்தா கடைசி ஓவர் வரைக்கும் வந்து நிற்குது. கடைசி ஓவரில் எல்எஸ்ஜிக்கு பந்து போகிறதுக்கு ஆள் கிடையாது. வேற வழி இல்லாமல் மாக்கரம் வந்து பந்தை போட்டார். பார்த்தவொடனே எப்பா மேட்ச் முடிஞ்சு போச்சுரா. ஏன்னா ஆப்போசிட்டில் சிவம் தூபே பந்து போகிறது ஸ்பின்னுன்னா மனுச்சு அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு பார்த்தோம் பாருங்க. அதே மாதிரி 2 6 அடித்து மேட்சை முடித்தார். ஸ்பின்னு ஓவர் வந்தால் மனுஷன் அடிக்கிறாரு, ஸ்பீடு ஓவரை நல்லா ஏற்றி காலுக்கிட்ட போட்டு அடிக்கிறாரு. மற்றபடி சிவம் தூபே குனிஞ்சு விளையாடவே மாட்டாருங்க. என்னத்தானு புரியல. எப்படியோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் 12 பாயிண்டோட 5வது பிளேஸுக்கு வந்திருக்காங்க. மீதி இருக்கிற 3 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. நானோடையே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடையில 2 மேட்ச் ஏதாச்சும் தோத்துட்டாங்கன்னா வர வேண்டித்தான். ஆனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. பார்ப்போம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் பெங்களூருக்கு மும்பைக்கு டாஸ் போட்டாங்க. பெங்களூருக்கு விழுந்த உடனே நாங்கள் பாட்டுக்கு எடுக்கல பவுலிங்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ரோஹித் சர்மாவும் ரெங்கில்டனும் வராங்க. ரெங்கில்டனும் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் 3 பேருமே சொல்கிற மாதிரி பெருசாக ஜொலிக்கல. ரோஹித் சர்மா மட்டும்தான் ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 2 ஓவர் 2 6 அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட்டு 200 அவுட் ஆனார். மற்றபடி யாருமே பெருசாக சொல்லிக்கிற. அதுக்கப்புறம் நமம் தீரு திலக் வர்மாவும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸ்கோர் அப்படியே மெல்ல ஏற்றுறாங்க. விக்கெட்டும் விடக்கூடாது, ரன்னும் ஏற்றணும். அந்த காம்படிஷனில் ரொம்ப அற்புதமாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு மெல்ல ஸ்கோரை ஏற்றுறாங்க. பார்ட்னர்ஷிப்பு 82 கிட்ட வந்துருச்சு. திடீர்னு பார்த்தாக்கா நம்ம நமம் தீரு அவுட்டு. ஐயோ என்னடா பண்ண போகிறாங்க மும்பை. ஏன்னா பெங்களூரு கிட்ட குறைஞ்சபட்ச ஸ்கோரே ஒரு 200 210 அடிச்சா தான்
தான் மேக்ஸிமம் சேஸ் பண்ண முடியும். ஏன்னா பயங்கரமான டீம். இப்போ என்னடா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா திலக் வர்மா மட்டும் ஒரு பக்கம் தனித்து நின்று விளையாடுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி யாரும் பெருசாக சொல்லிக்கிறாங்க. திலக் வர்மா மட்டும் ஒரு 57 ரன் சேர்க்கிறாரு. அந்த மனுஷனும் புவனேஸ்வர் குமார் ஓவரில் அவுட்டு. புவனேஸ்வர் குமார் அற்புதமான பவுலிங். இந்த மேட்ச்சில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஓப்பனிங் எல்லாரும் டப்பு டப்பு டப்புன்னு தூக்குனாரு. கடைசியாக நல்லா வளர்ந்து திலக் வர்மையை டபார்னு தூக்கிட்டார். கடைசியாக 20 ஓவர் முடிவில் மும்பை பார்த்தீங்கன்னா 166 ரன்னை சேர்க்கிறாங்க. என்னடா பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ரன் அசால்ட்டாக சேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பெங்களூர் மேட்சை பார்க்க ஆரம்பித்தேன். பெங்களூரில் விராட் கோலி பர்ஃபார்மன்ஸ் அடித்து தூக்க போகிறாரான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் பந்தில் டக்கு. போன மேட்ச்லையும் டக்கு, இந்த மேட்ச்லையும் டக்கு. சூப்பராக நல்ல ஸ்டார்ட் கிடச்சிக்கிது. அப்படியே மும்பை கைப்பற்றி ஈத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பவுலிங் அந்த மாதிரி இருந்துச்சுயா. பெத்தல்லு, படிகல்லு, பட்டிதாரி இவங்க யாருமே பெருசாக சொல்கிற அளவுக்கு சொல்லிக்கல. எல்லாருமே டப்பு 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 டப்புன்னு அவுட் ஆனாங்க. ஆஹா, மும்பை இந்தியன்ஸ் அப்படியே மேட்சை கொண்டு வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்தாருங்க குர்னல் பாண்டியா. அந்த மனுஷன் மட்டும்தான் அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்ட்டாப்புல. ஒரு பக்கம் கர்னல் பாண்டியா, இன்னொரு பக்கம் ஜெகதீஷ் சர்மா, 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. கர்னல் பாண்டியா மட்டும் பர்ஃபார்மன்ஸை பின்றாரு. நம்ம ஜெகதீஷ் சர்மா அப்பப்போ சில சிக்ஸர் அடிக்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் பெருசாக ஜொலிக்கல. 18 ரன்ல அந்த மனுஷன் அவுட் ஆகிட்டு டாட்டா காட்டு கிளம்பிட்டாரு. எப்பா இந்த சீசன் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் போயிட்டாரு. சரி ஓகே, கர்னல் பாண்டியா கூட டிம் டேவிட் பார்ட்னர்ஷிப் போட்டு சரட்டு 2-3 சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிக்க போறான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம டிம் டேவிட் டக்கு. ஐயோ மேட்ச் அப்படியே மாறுது. சூப்பர்றான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சான். கர்னல் பாண்டியா ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 72 ரன் சேர்க்கிறாருங்க. காலில் வர பயங்கரமான வலி. அந்த வலியோட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுந்தாரு. அப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த மனுஷன் அவுட் ஆறாரு. சரி ஓகே, நீ போ ரொமாரி ஷெர்பட்டு நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் விளாடாரு பாருங்க. ஒரு விளாட்டு வேற லெவலு. மேட்ச் சிம்பிளாக முடியும்னு பார்த்தாக்கா தலைகீழ மாறி போச்சு. மும்பை ஜெயிக்குமா பெங்களூர் ஜெயிக்குமா, மும்பையா பெங்களூரா, மும்பையா பெங்களூரான்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 19வது ஓவருக்கு வந்து போச்சு. 19வது ஓவர் யார் போடுறாங்கன்னு பார்த்தா நம்ம பும்ரா அருமையாக போட்டாருங்க. ஃபுல்லாக ஏக்குரு சமாரியா ஷெர்பட்டு திணற விட்டாரு. ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகி போச்சு. 20வது ஓவர் மும்பைக்கு பந்து போகிறதுக்கு ஆளில் ஒரு நியூ பவுலர் நல்லா தான் போட்டாப்புல. ஆனால் ஃபஸ்ட்டு பால் வைடு, 2வது பால் நோ, 3வது பால் வைடாக போட்டு மேட்சையே டோட்டலாக மாற்றி விட்டாருங்க. இதுக்கிடையில் ரொமாரி ஷெர்பட் அவுட்டு. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் வராரு. ஓகே மேட்ச் இப்படி போத்து யாரு கையிலடா போகும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா புவனேஸ்குமார் வந்து பந்தே தூக்கி 6 அடிச்சிட்டாரு. 2 பாலுக்கு 3 ரன். மேட்ச் அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டத்தோட உச்சியிலே பார்க்குறாங்க. நம்ம புவனேஸ்வர் குமார் ஒரு சிங்கிள். அதுக்கப்புறம் ஒரு பவுலர் பேர் சரியா தெரில. ஒரு பாலுக்கு 2 ரன்னு சொல்லிட்டு நேராக பவுலர் கிட்ட தான் ஸ்டோக்கே வச்சாரு. அது அழகாக பிடிச்சிருந்தாலே 1 ரன்னு கூட போயிருக்காது. மேட்ச் அழகாக விட்டுருக்கோம். பட்டு சரன்னு போச்சு பாருங்க. இங்கேருந்து பந்துக்கு 2 ரன்னு ஓடி பெங்களூர் மேட்சை வின்னுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மும்பை தான் வின் பண்ண வேண்டிய மேட்ச். கடைசி ஓவரில் பந்து போகிறது சரி கிடையாது. நல்லா வைடாக போட்டு கடைசியாக புவனேஸ்வர் ஏற்றி போட்டு அப்படி இப்படின்னு போய் பெங்களூர் வின் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு பிளேஸில் பெங்களூர் போய் நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி காலை உள்ளே வச்சுட்டாங்க குவாலிஃபயரில். எப்படியா இருந்தாலும் குவாலிஃபயர் ஆகிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பிளேஸா இல்லை 3rd பிளேஸா 4th பிளேஸ் எதுவும் தெரில. பார்ப்போம் எங்கேயே போய் முடியுதுன்னு. ஸோ இவ்வளோ தாங்க இந்த 2 மேட்சோட ரிவ்யூ. மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் பயங்கரமாக சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. ரிவெஞ்சி வீக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. இதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூவாக வீடியோ வரும். ஏன்னா கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போடல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.